ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மர்டர் மிஸ்ட்ரி மூவி. படத்தோட பேர் த ஜேன் மிஸ்ட்ரீஸ் டூ மச் டு லூஸ். ஜேன் மிஸ்ட்ரீஸ் வரிசையில் நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு படம் போட்டிருக்கோம். இது அடுத்த பாட்டு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோயின் கோல்ட் கேஸஸை சால்வ் பண்ணுற ஃபவுண்டேஷன் நடத்திட்டு வராங்க. இவங்களை தேடி ஒரு மிஸ்ஸிங் கேஸ் வருது. ஒரு கேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அதில் பெரிய அமௌண்ட்டை ஜெயிச்சதுக்கப்புறம் காணாமல் போகிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில் ஹீரோயின் இறங்குறப்ப அந்த ஜேர்னலிஸ்டோட டெட் பாடி தான் கிடைக்குது. இந்த கேஸை ஹீரோயினும் டிடெக்டிவாக இருக்கிற ஹீரோவும் சேர்ந்து எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஹீரோயினும் அவங்களோட ஆன்ட்டியும் சேரிட்டி ஈவெண்ட் நடத்துறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஈவெண்ட் மூலமாக கிடைக்க போகிற டொனேஷனை ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குற பிளானில் இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஹீரோயினை தேடி வராங்க. ஹீரோயினோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில்ஸை பற்றியும் ஃபவுண்டேஷன் மூலமாக ஹீரோயின் நிறைய கேஸஸை சால்வ் பண்ணுறதை பற்றியும் தெரிஞ்சுதான் ஜேர்னலிஸ்ட் வந்திருக்காங்க. இவங்க வேலை பார்க்குறது ஓல்டு சிட்டி டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு மேகசினில். அதே மேகசினில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டாக இருக்கிற ஒரு சீனியர் கோவர்க்கர் காணாமல் போயிட்டாங்களாம். அவங்கள ஹீரோயின் தான் கண்டுபிடிச்சி தரணும்னு ஜேர்னலிஸ்ட்டை ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. அந்த சீனியர் கோவர்க்கர் பேர் ஐரின். அவங்க 2 நாள் ஆஃபீஸ்க்கு வராமல் இருக்கவும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சோன்னு ஜேர்னலிஸ்ட் பயப்படுறாங்க. போலீஸை கான்டாக்ட் பண்ணி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்லன்னு ஹீரோயின் சொல்ல, மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் யூஸே இல்லைன்னு ஜேர்னலிஸ்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நேற்று போலீஸ் ஐரினோட வீட்டுக்கு போய் பார்த்தப்ப அங்கே ஐரினும் இல்லை, அவங்க காரும் இல்லை. ஐரின் எங்கேயாச்சும் வெளியே போயிருப்பாங்க, அவங்களாவே வந்துடுவாங்கன்னு போலீஸ் சொல்லிட்டாங்க போல. இதில் நம்ம என்ன பண்ண முடியும்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஐரின் எப்படிப்பட்டவங்கன்னா, நிறைய ஹை ப்ரொஃபைல் கேசஸில் உண்மையை கண்டுபிடிச்சி நிறைய தப்பான ஆட்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நேர்மையான ஜேர்னலிஸ்டாக மக்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நாமளும் துணையாக இருக்கணும்னு ஜேர்னலிஸ்ட்டு சொல்லவும் ஹீரோயின் ஹெல்ப் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாங்க. இப்போ சிச்சுவேஷன் என்னென்னா, ஐரினை 2 நாளாக காணோம். தேர்ஸ்டே காலையில் ஐரின் ஆஃபீஸை விட்டு போகிறப்ப தான் ஜேர்னலிஸ்ட்டு கடைசியாக பார்த்துருக்காங்க. வென்ஸ்டே ஒரு டிவி கேம் ஷோவில் ஐரின் பார்ட்டிசிபேட் பண்ணி $1,00,000 ஜெயிச்சிருந்துருக்காங்க. அதுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணணும்னு ஜேர்னலிஸ்ட் நினச்சிருந்துருக்காங்க. ஆனால் முடியாமல் போயிடுச்சான். ஒருவேளை அவ்வளோ பணம் ஜெயிச்சதான் ஐரின் காணாமல் போனதுக்கு காரணமோன்னு ஹீரோயின் கேட்க, அப்படியும் இருக்கலான்னு ஜேர்னலிஸ்ட் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஹீரோ மீட் பண்ணுறாங்க. காணாமல் போனவங்களை பற்றி விசாரிக்கிறதுக்காகவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மிஸ்ஸிங் பர்சன் யூனிட்னு ஒன்று இருக்குது. அவங்க ஐரினோட வீட்டுக்கு போய் என்னெல்லாம் செக் பண்ணாங்கன்னு ரிப்போர்ட்டில் இருக்கு. அதை ஹீரோ மூலமாக ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. ஐரின் பொதுவாக வீட்டில் தனியாக வாழ்கிறவங்க. பூட்டி இந்த வீட்டு கதவை யாரும் உடச்சிட்டு நுழைஞ்சதுக்கான அறிகுறியும் இல்லை. அதனால போலீஸ் வீட்டுக்குள்ளே செக் பண்ணவே இல்லை. ஒர்க் ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வெளியே போகிறதா நெய்பர் கிட்ட ஐரின் ஆல்ரெடி சொல்லியிருந்திருக்காங்க போல. அதனால போலீஸ் ஐரினை திரும்ப வந்துருவாங்கன்னு விட்டுருக்காங்க. ஐரின் லாஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ண டிவி கேம் ஷோவோட பேர் பன் ஹீரோ. அது ஒரு வேர்ட் கேமு. அதில் ஐரின் பெரிய அமௌண்ட்டை ஜெயிச்ச மாதிரி அவங்க கூட போட்டி போட்ட ஒருத்தர் பெரிய அமௌண்ட்டை தோத்துருக்காரு. அவரோட பேர் எட்ஜர். போன வருஷம் நடந்த கேமில் எட்ஜர் தான் சாம்பியன். அவர் தான் ஐரின் தோக்கடிச்சிருந்துருக்காங்க. இதை ஹீரோ சொன்னதுமே ஹீரோயினுக்கு ஒன்று தோணுது. பணத்தை இழந்த எட்ஜருக்கு ஐரின் மேலே கோவம் இருக்கும். அதுவும் ஒரு மோட்டிவ் தானே. ஐரின் காணாமல் போனதுக்கும் எட்ஜருக்கும் சம்மந்தம் இருக்கும்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஒருவேளை கிடைச்ச பணத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு கூட ஐரின் போயிருக்கலான்னு ஹீரோ சொல்கிறாரு. ஐரின் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டாக இருக்கிறதுனால நியூஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் அண்டர் கவராக எங்கேயா போயிருக்கலான்னு இன்னொரு ஆங்கிள்லையும் ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த மாதிரி சில மிஸ்ஸிங் கேசஸில் காணாமல் போனவங்களே சில நாட்களில் திரும்ப வந்துடுவாங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஐரின் எக்ஸ்போஸ் பண்ண சில கேசஸில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட பேரும் டேமேஜ் ஆயிருக்கு போல். இந்த கேஸில் போலீஸ் அசால்ட்டாக இருந்தாலும் நம்ம அப்படி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ஐரின் பார்ட்டிசிபேட் பண்ண கேம் வீடியோ ஷோ பார்த்துட்டு இருக்காங்க. ஐரின் எட்ஜரை விட திறமையாக விளையாடிருக்காங்கன்னு ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. ஐரின் காணாமல் போன கேஸில் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆன்ட்டி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்னன்னா, ஃபவுண்டேஷனோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் ஐரின் காணவில்லைன்னு ஒரு போஸ்ட்டை போட்டு மக்கள்கிட்டே ஹெல்ப் கேட்குறாங்க. நிறைய பேர் ஐரினை தேடினா அவங்கள பற்றி ஏதாச்சும் தகவல் கிடைக்கும்ல. ஆனால் மக்கள் எல்லாரும் ஐரினுக்கு என்ன ஆயிருக்குன்னு கற்பனை பண்ணி கமெண்ட் போட ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஹீரோயினுக்கு அலர்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. ஹீரோயின் சீக்கிரமே ஐரினை கண்டுபிடிச்சாதான் சேரிட்டி ஈவெண்ட்க்கு ரெடி ஆக முடியும்னு ஆன்ட்டி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் மேகசின் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே ஜேர்னலிஸ்ட்டு ஐரினோட கேபின் இதான்னு காட்டுறாங்க. கான்ட்ரவர்சி ஆகிறத பற்றி கவலையே படாமல் 30 வருஷமாக க்ரைம் ரிப்போர்ட் பண்ணவங்க தான் ஐரின்னு ஜேர்னலிஸ்ட்டு ஐரினை பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆஃபீஸில் எல்லார் கூடயுமே ஐரின் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் இருந்திருக்காங்க. அப்போ ஹீரோயின் இருந்துக்கிட்டு ஐரின் எக்ஸ்போஸ் பண்ண ஆட்கள் யார் வேணாலும் ஐரினை பழிவாங்க நினச்சிருந்துருக்கலான்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க எக்ஸ்போஸ் பண்ண ஆளுங்கள்லாம் யாருன்னு ரிசர்ச் பண்ணி அதை வச்சு ஒரு சஸ்பெக்ட் லிஸ்ட்டை ரெடி பண்ணுறேன்னு ஜேர்னலிஸ்ட்டு சொல்கிறாங்க.
சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்காக ஆன்டி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க சேரிட்டி ஈவெண்ட்டோட நோட்டீஸ் ஐரினோட கேபின்ல இருக்கிறத ஹீரோயின் பார்க்கவும் இது எப்படி இங்க இருக்குன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஈவெண்ட் நோட்டீஸ் ஆஃபீஸ்ல எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு ஜேர்னலிஸ்ட் சொல்றாங்க. அப்பா ஒரு கலீக் அங்கே வராங்க. இவங்க பேரு சோஃபி. இவங்களை கலீக்னே சொல்றேன். ஐரனோட கேபின்ல ஹீரோயின் நிக்கிறத பார்த்ததும் கலீக் ஐரனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களான்னு கேட்குறாங்க. அதில் இல்லை, நான் ஐரனோட ஃப்ரெண்டு தான், அவங்கள பார்க்க தான் வந்தேன்னு சொல்லி ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. ஐரன் காணாமல் போனதையும் போலீஸ் அசால்ட்டாக இருக்கிறதையும் கலீக் சொல்கிறாங்க. போலீஸ் சீஃபை பற்றி ஐரன் பப்ளிஷ் பண்ண ஆர்டிக்கிள் தான் போலீஸ் அசால்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம்னு கலீக் நினைக்கிறாங்க. கலீகும் அவங்க சோர்ஸை வச்சு ஐரனை தேடிட்டு தான் இருக்காங்க. சரின்னு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து நைட் டைமில் ஹீரோயினும் ஜேர்னலிஸ்ட்டும் ஐரனோட வீட்டுக்கு போகிறாங்க. ஐரன் வளர்க்குற கிளியை பார்த்துக்கிறதுக்காக ஜேர்னலிஸ்ட் அடிக்கடி ஐரனோட வீட்டுக்கு வந்திருக்காங்க போல. அதனால மேட்டுக்கு அடியில் சாவி இருக்குன்னு ஜேர்னலிஸ்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த சாவியை யூஸ் பண்ணி ஜேர்னலிஸ்ட் ஹீரோயினும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. லைட்ஸை ஆன் பண்ணாமல் டார்ச் லைட் வெளிச்சத்திலேயே வீட்டுக்குள்ளே பார்க்குறாங்க. டேபிளில் யாரோ எதையோ தேடின மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் சிதறி கிடக்கு. ஐரனோட கிளி கூண்டுக்குள்ளேருந்து சவுண்டு கொடுத்துட்டே இருக்கு. இந்த கிளியோட பெரி சில வார்த்தைகள் மட்டும் ஐரன் சொல்லி கொடுத்துருக்காங்க போல. ஐ சி யூன்னு மட்டும் கிளி கத்திக்கிட்டே இருக்கு. டக்குன்னு திரும்பி பார்த்தா ஒரு யங் மேன் வீட்டுக்குள்ளேருந்து வராரு. இவர் ஐரனோட நெஃப்யூ, அதாவது அக்கா பையன். இவனோட பேர் கிரைகு. யார் நீங்கள், இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கிரைகும் ஹீரோயினும் மாற்றி மாற்றி கேட்டுக்கிறாங்க. தனக்கு ஒரு நெஃப்யூ இருக்கிறதா ஜேர்னலிஸ்ட் கிட்ட ஐரன் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க போல. வீட்டில் தோதா கிரைகோட ஃபோட்டோஸும் செவத்தில் மாட்டியிருக்கு. அதனால கிரைக் சொல்கிறத ஹீரோயின் நம்புகிறாங்க. அதே மாதிரி கிரைக் கிட்டையும் ஜேர்னலிஸ்ட்டை பற்றி ஏற்கனவே ஐரன் சொல்லி வச்சுருந்துருக்காங்க போல. ஐரன் கிட்ட இருந்து எந்த மெசேஜ்க்கும் ரிப்ளை வராமல் இருக்கவும் ஐரனோட அக்கா தான் கிரைகை அனுப்பி பார்த்துட்டு வர சொல்லியிருக்காங்க. இது ஒரு கிரைம் சீனாக இருக்கலான்னு கிரைக் சந்தேகப்பட்டு தான் லைட் ஸ்விட்சை தொடாமல் வீட்டுக்குள்ளே ஐரனை தேடி பார்த்துருக்காரு. ஹீரோயினும் ஐரனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காங்கன்னு ஜேர்னலிஸ்ட்டு கிரைக் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஐரனுக்கு ஏதாவது ஆயிருக்குமான்னு கிரைக் கேட்குறாரு. ஐரன் தன்னோட கிளியை விட்டுட்டு இத்தனை நாள் இருக்க மாட்டாங்க. ஸோ ஏதோ தப்பாக இருக்குன்னு ஜேர்னலிஸ்ட்டு சொல்கிறாங்க. யாரும் இங்கே எதையோ தேடி இருக்காங்க, அது என்னன்னு தெரில. வீட்டில் ஏதாவது மிஸ் ஆகுதான்னு 3 பேரும் தேடி பார்க்குறாங்க. அப்போ ஒரு லெட்டர் கசங்கி கிடக்கிறத கிரைக் பார்க்குறாரு. அந்த லெட்டரை வாங்கி ஹீரோயின் ரீட் பண்ணுறாங்க. அது எட்ஜர் ஐரனை திட்டி எழுதியிருக்கிற ஒரு லெட்டர். கேமில் தோற்று போன கோவத்தில் இப்படி எழுதியிருக்கார் போல். எட்ஜரால் ஐரனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்குன்னு 3 பேரும் யோசிக்கிறாங்க. நீங்கள் ஐரன் கிட்ட எப்போ கடைசியாக பேசுனீங்கன்னு கிரைக் கிட்ட ஹீரோயின் கேட்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பேசினேன்னு சொல்கிறாரு. ஆனால் கிரைகோட அம்மா, அதாவது ஐரனோட அக்கா, தேர்ஸ்டே காலையில் பேசியிருக்காங்க போல். ஐரனோட அக்கா தான் ஐரன் கிட்ட கடைசியாக பேசின ஆள். ஸோ ஐரனோட அக்காவுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. கிரைக்கு கால் பண்ணி கொடுக்கவும் ஐரனோட அக்கா கிட்ட ஹீரோயின் பேசுகிறாங்க. அக்கா பார்க்க ஐரன் மாதிரியே இருக்காங்க. ஏன்னா 2 பேருமே ஐடென்டிக்கல் ட்வின்ஸு. ஐரன் கேம் ஷோவில் கேஷ் வின் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்காக அக்கா தேர்ஸ்டே காலையில் ஐரனுக்கு கால் பண்ணிக்காங்க. ஐரன் அக்கா கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருக்காங்க போல். ஐரன் கேஷ் ஜெயிச்சனால அந்த கடனை அக்கா திருப்பி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் அப்புறம் தரேன்னு ஐரன் கேஷுவலாக தான் அக்கா கிட்ட பேசியிருந்துருக்காங்க. மற்றபடி ஐரன் பேசினதில் அன்யூஷுவலாக எதுவுமே இல்லைன்னு அக்கா சொல்கிறாங்க. ஐரன் கடனை திருப்பி கொடுக்க விரும்பலையான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்குன்னு ஐரன் சொல்லியிருந்துருக்காங்க போல். ஆனால் அது என்னன்னு அக்காக்கே தெரில. ஐரனை 3 நாளாக காணோன்னு அக்காவுக்கு ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஐரனும் அவங்க அக்காவும் பாசமலர் அளவுக்குலாம் இல்லை. இருந்தாலும் ஐரனுக்கு கெடுதல் நினைக்கிற அளவுக்கு அக்கா ஒன்றும் மோசமானவங்களும் இல்லைன்னு ஹீரோயினுக்கு புரியுது. ஆக்சுவலாக ஐரன் கிரைகை ஜேர்னலிஸ்ட்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பிளானில் இருந்திருக்காங்க. இதை ஜேர்னலிஸ்ட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. அப்படின்னா கிரைக் ஒரு நல்ல பையனாக தான் இருக்கணும்னு ஹீரோயினும் ஜேர்னலிஸ்ட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போதைக்கு ஒரே சஸ்பெக்ட், அதுவும் போட்டியில் தோற்று போன எட்ஜர். அவர் எழுதின லெட்டரும் கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே ஹீரோக்கு கால் பண்ணி ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹீரோ மிஸ்ஸிங் பர்சன் யூனிட்டை ஐரனோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதா சொல்கிறாரு. ஐரன் கிட்ட கம்ப்யூட்டர் ஏதாவது இருக்கான்னு ஜேர்னலிஸ்ட் கிட்ட ஹீரோயின் கேட்குறாங்க. லேப்டாப் எப்போவுமே ஐரன் கிட்ட தான் இருக்கும். அது வீட்டில் இல்லைன்னா அதுவும் மிஸ்ஸிங் தான் அர்த்தம்னு ஜேர்னலிஸ்ட் சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எட்ஜரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு ஹீரோ என்கொயரி பண்ணுறாரு. ஐரனை கடைசியாக எப்போ பார்த்தீங்கன்னு ஹீரோ கேட்க, வெட்னஸ்டே கேம் ஷோ முடிஞ்சதும் ஸ்டுடியோ விட்டுட்டு போகிறப்ப பார்த்தேன்னு எட்ஜர் சொல்கிறாரு. ஐரன் கேஷ் ப்ரைஸ் ஜெயிச்சனால அவங்க மேலே எட்ஜர் செம்ம கடுப்பில் இருக்காருன்னு நல்லாவே தெரியுது. ஹீரோ அடுத்த கேள்வி கேட்க வரதுக்குள்ளேயே எனக்கு ஒரு பெரிய ஹாலிவுட் ப்ரொடியூசர் கிட்ட மீட்டிங் இருக்குன்னு எட்ஜர் சீன் போடுறாரு. அப்போ ஹீரோயின் அங்கே வந்து எட்ஜரோட தீவிர ரசிகன்னு சொல்லி பேச்சு கொடுக்குறாங்க. கேம் ஷோ ப்ரொடியூசர்ஸு ஐரனுக்காகவே ஈஸியாக கொஸ்டின்ஸை செட் பண்ணி கேட்டு அவங்கள ஜெயிக்க வச்சுட்டு தான் எட்ஜர் சொல்கிறாரு. அந்த கோவத்தில் தான் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ஐரனை திட்டி லெட்டர் கொடுத்துருந்துருக்காரு. எட்ஜர் போனதுக்கப்புறம் ஹீரோக்கு ஹையர் ஆஃபீஸர் கிட்டேருந்து கால் வருது. ஐரன் கேஸை மிஸ்ஸிங் பர்சன் யூனிட் பார்த்துப்பாங்க, நீங்கள் எதுவும் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டான்னு ஹையர் ஆஃபீஸர் அட்வைஸ் பண்ணுறாரு. ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் ஆண்டியும் மர்டர் போர்டை வச்சு ஐரன் கேஸை டிஸ்கஸ் பண்ணுறாங்க.
அப்போ ஹீரோயினோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஃபவுண்டேஷனோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் ஐரின் பற்றி போஸ்ட் போட்டாங்கல்ல, அதுக்கு ஒரு யூசர் ஐரினுக்கு கிடைக்க வேண்டியதான் கிடைச்சிருக்கு, உனக்கும் கிடைக்கும் அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காங்க. ஐரின் காணாமல் போனது இப்போ ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் ஆயிடுச்சு. அதனால் இந்த கேஸில் ஹீரோயின் இன்வால்வ் ஆயிருக்கதும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஐரினை டார்கெட் பண்ணுறவங்களுக்கு ஹீரோயினும் ஒரு டார்கெட் ஆயிட்டாங்க. இந்த கமெண்ட் போட்ட யூசரை ட்ரேஸ் பண்ணுற வேலையை ஆன்ட்டி கிட்ட ஹீரோயின் கொடுக்குறாங்க. ஹீரோயின் கேஸில் பிஸியாக இருக்கிறனால சேரிட்டி ஈவெண்ட்டுக்கு பண்ண வேண்டிய அரேஞ்ச்மெண்ட்ஸை ஆன்ட்டியே தனியால் செஞ்சிட்ருக்காங்க. சேரிட்டி ஈவெண்ட்டை பற்றி விளம்பரம் பண்ணியுமே டிக்கெட் சேல்ஸு கம்மியாக தான் இருக்குன்னு ஆன்ட்டி வருத்தப்படுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ மீட் பண்ணுறாங்க. ஐரின் கேஸை ஹீரோ ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் வந்தும் ஹீரோ ஐரினோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணியிருக்காரு. ஐரின் காணாமல் போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் நம்பர்லேருந்து நிறைய இன்கமிங் கால்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஐரினோட பேங்க் அக்கௌண்ட்டில் கேம் ஷோ நடந்த அதே நாள் $150,000 டெபாசிட் ஆயிருக்கு. இது கேம் ஷோவில் ஐரினுக்கு கிடைச்ச அமௌண்ட்டை விட அதிகம். இது ஒரு விஷயத்தில் ஐரினை ஆஃப் பண்ணுறதுக்காக யாரோ டெபாசிட் பண்ண அமௌண்ட்டாக இருக்குமோன்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. ஆனால் அது யார், எந்த விஷயத்துக்காகன்னு தான் தெரில. ஹீரோயின் அடுத்து மேகசின் ஆஃபீஸ்க்கு போய் ஜேர்னலிஸ்ட்டை மீட் பண்ணுறாங்க. ஐரின் கேம் ஷோவில் கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணுற வீடியோவை ஹீரோயினும் ஜேர்னலிஸ்ட்டும் ஃபுல்லாக பார்க்குறாங்க. ஐரின் கடைசியாக பேசுகிறப்ப இந்த பணம் அநியாயத்தை வெளியே கொண்டு வர எனக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரில, ஆனால் யாருக்கும் இது மூலமாக ஒரு மெசேஜை கன்வே பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் ஹீரோயினுக்கு தோணுது. ஐரின் எதையோ எதிர்த்து சண்டை போட ரெடியாக இருக்காங்கன்னு ஜேர்னலிஸ்ட்டுக்கு தோணுது. இப்போ கிரைக் பதட்டமாக ஆஃபீஸ்க்கு வராரு. 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஐரின் கிட்டேருந்து கிரைகுக்கு மெசேஜ் வந்திருக்க போல. நான் நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் நல்லா திரும்பி வந்துடுவேன்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதை சொல்கிறதுக்கு தான் கிரைக் ஓடி வந்திருக்காரு. எப்படியோ ஐரின் சேஃபாக இருந்தால் ஓகே தானேன்னு ஜேர்னலிஸ்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் கிரைகுக்கு இதில் ஏதோ தப்பாக இருக்குது. ஏன்னா ஐரின் எப்பயுமே கிரைகை நூடுல்ஸ் மண்டன் தான் கூப்பிடுவாங்களாம். இப்போ சடனாக கிரைகுன்னு பேரை சொல்லி மெசேஜ் வந்தது கிரைகுக்கு வித்தியாசமாக தோணுது. ஒருவேளை மெசேஜ் அனுப்புனது ஐரினே இல்லையோன்னு 3 பேருக்கும் சந்தேகம் வருது. ஃபோன் ட்ராக்கிங் ஆப்பை வச்சு ஐரினோட ஃபோன் லொக்கேஷனை கிரைக் செக் பண்ணுறாரு. அந்த லொக்கேஷனை ஹீரோயின் பார்க்குறாங்க. அது கேம் ஷோ நடத்தின ஸ்டூடியோ இருக்கிற அட்ரஸு. அடுத்த சீனில் ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்டூடியோக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட போய் சொல்லி சமாளித்து உள்ளே போகலான்னு ஹீரோயின் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடியல. ஸ்டுடியோவுக்கு பின்பக்கமாக ஹீரோயின் போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு பேக் டோர் இருக்குது. ஸ்டுடியோட ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபு குப்பையை கொட்டுறதுக்காக பேக் டோரை திறந்து வெளியே வராங்க. அந்த கேப்பில் ஹீரோயின் ஸ்டுடியோக்குள்ளே நுழைஞ்சிடறாங்க. ஸ்டுடியோவோட ப்ளூ பிரிண்ட்டை பார்த்து கிரைகும் ஜேர்னலிஸ்ட்டும் ஃபோனில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதை வச்சு ஹீரோயின் ஃபஸ்ட்டு மேக்கப் ரூமுக்கு போகிறாங்க. அடுத்து பேக் ஸ்டேஜ்க்கு போகிறாங்க. எங்கேயுமே ஐரின் இல்லை. ஆடிட்டோரியமில் ஹீரோயின் தேடிக்கிட்டு இருக்கிறப்ப செக்யூரிட்டி வந்துடுறாரு. ஹீரோயினை வார்ன் பண்ணி வெளியே அனுப்பி வைக்கிறாரு. மிஷன் ஃபெயிலுன்னு ஹீரோயின் அப்செட் ஆகி காரில் உட்காந்துட்டு இருக்கிறப்ப போலீஸ் காரு சைரன் சவுண்டோட ஸ்டூடியோக்கு வருது. ஹீரோவும் அங்கே வராரு. விஷயம் என்னன்னா, ஸ்டுடியோக்கு பக்கத்தில் இருக்கிற குப்பை தொட்டியிலேருந்து ஒரு டெட் பாடி கிடச்சிருக்குன்னு போலீஸ்க்கு தகவல் வந்திருக்கு. இறந்து போனது வேறு யாரும் இல்லை, ஐரின் தான். ஷாக்கான ஹீரோயின் இந்த விஷயத்தை கிரைகுக்கும் ஜேர்னலிஸ்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கலீகும் அங்கே வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட தன்னோட கார்டை கொடுத்துட்டு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள், நான் அதை பப்ளிஷ் பண்ணுறேன்னு கலீக் போகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின், ஜேர்னலிஸ்ட்டு, கிரைகு 3 பேரும் மேகசின் ஆஃபீஸில் இருக்காங்க. ஐரின் இறந்தது எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கு. தன்னோட ஆர்டிகல்ஸ் மூலமாக மக்களுக்கு நல்லது பண்ண ஒருத்தவங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குன்னா நாளைக்கு இது எனக்கும் நடக்கலான்னு ஜேர்னலிஸ்ட்டு சொல்கிறாங்க. ஐரினோட பாடி அட்டாப்சிக்கு போயிருக்கு. அதோட ரிசல்ட் வந்தால் தான் மற்ற டீட்டெயில்ஸ் தெரிய வரும். ஐரின் இறந்த விஷயத்த ஐரினோட அக்கா கிட்ட சொல்கிறதுக்காக கிரைகும் ஜேர்னலிஸ்ட்டும் போகிறாங்க. ஐரினோட கிளி வீட்டில் தனியாக இருக்குமேனு அதை பார்த்துக்கிற பொறுப்பை ஹீரோயின் எடுத்துக்கிறாங்க. நைட்டு ஐரினோட வீட்டுக்கு ஹீரோயின் போய் கிளி இருக்கிற கூண்டை தூக்குறாங்க. ஹீரோயின் தேடிக்கிட்டு இருந்தா ஐரினோட லேப்டாப்பு அந்த கூண்டுக்கு அடியில் தான் இருக்கு. வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் நுழைஞ்சு தேடி இருக்கான். அது இந்த லேப்டாப்பாக கூட இருக்கலாம். நல்ல வேளை ஐரின் பத்திரமா ஒழிச்சு வச்சுருந்துருக்காங்க. கிளியையும் லேப்டாப்பையும் எடுத்துகிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. ஐரின் எந்த மாதிரி சிக்கலில் மாட்டியிருந்தாங்கன்னு லேப்டாப்பை பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனால் லேப்டாப்பை லாகின் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட் தெரியாதே. அதனால் வேறு காம்பினேஷனில் ஹீரோயின் பாஸ்வேர்ட் போட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஓப்பன் ஆகலை. ஒருவேளை கிளியோட பேராக இருக்கலாமோன்னு ஆன்ட்டி சஜஸ்ட் பண்ணவும் பெரியன்னு போட்டு பார்க்குறாங்க. அதுவும் இல்லை. இது ஒரு பக்கம். ஃபவுண்டேஷனோட அக்கௌண்ட்டில் ஹீரோயினை மிரட்டுற மாதிரி ஒரு ஆள் கமெண்ட் போட்டான்ல, அந்த யூசர் யாருன்னு ஆன்ட்டியால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அதுவே ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டு. ப்ரொஃபைல் பிக்சர் கூட வேறு அக்கௌண்ட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்காங்க. அதில் ஃப்ரெண்ட் கனெக்ஷன்ஸ்னு யாருமே இல்லை. சும்மா மிரட்டுறதுக்காகவும் ட்ரால் பண்ணுறதுக்காகவும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்காங்க போல். ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட்டில் சேரிட்டி ஈவெண்ட் சம்மந்தமான நியூஸையும் அந்த ஃபேக் யூசர் பார்த்துருந்துருக்காங்க. நல்ல வேலை அதில் எதுவும் ஃபேக் யூசர் கமெண்ட் பண்ணலன்னு ஆன்ட்டி சொல்கிறாங்க.
ஆன்ட்டி ஒரு பக்கம் சேரிட்டி ஈவெண்ட்டுக்கான ஏற்பாடை விழுந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் டொனேஷன் கொடுக்கறதா சொன்ன நிறைய பேர் இது வரைக்கும் பண்ணவே இல்லை. சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்கு டொனேஷன் கொடுக்கறதுக்காக ப்ராமிஸ் பண்ணவங்கள நேரில் போய் பார்க்கலான்னு ஆன்ட்டி டிசைட் பண்ணுறாங்க. அடுத்து நைட் டைமில் ஆன்ட்டி சோகமாக வீட்டுக்கு வராங்க. என்னாச்சுன்னு ஹீரோயின் கேட்க ஒரு டோனர் கேவலப்படுத்திட்டு தான் சொல்லி ஆன்ட்டி கண் கலங்குறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு டோனர் சேரிட்டி ஈவெண்ட்டுக்கு ஆன்லைனில் டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கி டொனேஷனும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு ஆன்ட்டிக்கிட்டேருந்து எந்த பதிலும் வராமல் இருக்கவும் டோனர் அப்செட் ஆயிருக்காங்க. டொனேஷன் பணத்தை எல்லாத்தையுமே ஆன்ட்டியை அமுக்கிறதா நினச்சி டோனர் ஆன்ட்டியை திட்டிருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஆன்ட்டிக்கு எந்த அமௌண்ட்டும் ரிசீவ் ஆகலை. அப்படி வந்திருந்தா கண்டிப்பாக டோனரை ஆன்ட்டி தேங்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கம் டோனர் பெரிய அமௌண்ட்டை டொனேட் பண்ணியிருந்திருக்காங்க, இன்னொரு பக்கம் தேவையான டொனேஷன் கிடைக்கலையேன்னு ஆன்ட்டி கவலையில் இருக்காங்க. நடுவில் அந்த பணம் எங்கே போச்சுன்னு யாருக்கும் தெரில. ஒருவேளை மற்ற டோனர்ஸ்க்கும் இதே பிரச்சனை நடந்திருக்குமோன்னு ஹீரோயினுக்கு டவுட் வருது. அப்படின்னு பணம் எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு, அது எப்படி ஆச்சுன்னு கண்டுபிடிக்கலான்னு ஹீரோயின் ஆறுதல் சொல்கிறாங்க. அதுக்கெலாம் டைமே இல்லை. சேரிட்டி ஈவெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு கையில் இருக்கிற பணத்தை சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க போகிறேன்னு ஆன்ட்டி வருத்தமாக சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினும் மாச்சுவரிக்கு போய் ஐரினோட பாடியை அட்டாப்சி பண்ண டாக்டரை மீட் பண்ணுறாங்க. நடந்தது ஒரு ஹோமிசைட். காஸ் ஆஃப் டெத் என்னன்னு பார்த்தா செஸ்ட்டில் நிறைய தடவை ஷூட் பண்ணனால ஏற்பட்ட பிளட் லாஸ் தான் ஐரினோட இறப்புக்கு காரணம். கில்லர் க்ளோஸ் ரேஞ்சில் ஐரினை ஷூட் பண்ணிக்கிறத வச்சு பார்த்தா கில்லர் ஐரினுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும்னு டாக்டர் சொல்கிறாரு. பர்சனல் மோட்டிவ்காக கொலை பண்ணிக்காங்கன்னு ஹீரோயினுக்கு தோணுது. வேற எங்கேயும் கொலையை பண்ணிட்டு குப்பை தொட்டியில் கொண்டு வந்து பாடியை போட்டிருக்காங்க. கொலை நடந்த இடத்த போலீஸ்ன்னு லொக்கேட் பண்ணல. ஐரின் இறந்து 5 நாள் ஆயிருக்குன்னு டாக்டர் சொல்கிறாரு. அதாவது கொலை தேர்ஸ்டே அன்னைக்கு நடந்திருக்கு. அப்படின்னா கிரைகுக்கு வந்த மெசேஜை ஐரினோட ஃபோன்லேருந்து கில்லர் அனுப்புனதுன்னு கன்ஃபார்ம் ஆகுது. ஐரினோட பாடி போலீஸ்க்கு கிடைக்கிறதுக்காகவே பாடியை கொண்டு வந்து போட்டுட்டு அவங்க ஃபோன்லேருந்து மெசேஜும் அனுப்பியிருக்காங்க போல். இதை பற்றி ஹீரோயினும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப கலீக் அங்கே வராங்க. ஐரினோட அட்டாப்சி டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்க போல். இந்த கேஸில் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கிற லீட் என்னன்னு ஹீரோ கிட்ட கலீக் கேட்குறாங்க. அதை பற்றி அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற இடத்துல நான் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஒருத்தருக்கு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறது நல்லதுன்னு கலீக் சொல்கிறாங்க. கில்லரை சீக்கிரம் பிடிக்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை மறைக்காமல் சொல்லுங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. கலீகு நியூஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சோர்ஸ் வச்சுருக்காங்க போல். அந்த சோர்ஸ் மூலமாக ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஐரின் காணாமல் போன அன்னைக்கு நைட்டு ஸ்டூடியோவுக்கு எட்ஜரை பார்க்க போனாங்களாம். இதை பற்றி நான் விசாரிக்கிறேன்னு ஹீரோ சொல்லவும் கலீக் போயிடுறாங்க. இது நியூஸ் பப்ளிஷ் பண்ணுறதுல தான் குறியாக இருக்குன்னு ஹீரோக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கு. அதனால இப்போ என்ன, இவங்களும் நமக்கு யூஸ் ஆகலான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் கிரைக்கு கால் பண்ணி ஐரினோட லேப்டாப் கிடைச்ச விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜேர்னலிஸ்ட்டும் கிரைகோட வீட்டில் தான் இருக்காங்க. பாஸ்வேர்டுக்கு ஹீரோயின் என்னென்னமோ ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கு கிரைக் கிட்ட ஐடியா கேட்குறாங்க. பாஸ்வேர்டு நம்ம கண்ணு முன்னாடியே இருந்தாலும் அதை கெஸ் பண்ண முடியாத மாதிரி தான் ஐரின் வச்சிருப்பான்னு ஐரினோட அக்கா சொல்கிறாங்க. அப்படி ஒரு பாஸ்வேர்டு என்னவா இருக்கும்னு ஹீரோயின் யோசிக்கிறப்ப கிளி வழக்கம் போல் ஐசியூன்னு சொல்லுது. ஹீரோயின் அதையே பாஸ்வேர்டில் போட்டு பார்க்குறாங்க. லேப்டாப் லாகின் ஆகிடுது. அதில் ஐரின் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற டீட்டெயில்ஸை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஐரின் கடைசியாக ஏஞ்சலான ஒரு லேடியை பற்றி இன்வெஸ்டிகேஷனில் இறங்கியிருக்காங்க. சேரிட்டி ஈவெண்ட் ஃபண்டை ரைஸ் பண்ணுறதா ஒரு ஃபேக் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அதில் கிடைச்ச பணத்தை அமுக்குன ஒரு ஃப்ராடு தான் ஏஞ்சலா. இதில் ஹைலைட் என்னென்னா, ஆன்ட்டி ஒரு சேரிட்டி ஈவெண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற குழந்தைங்களோட ஃபோட்டோஸை ஆன்ட்டி போட்டிருக்காங்க. அதில் ஒரு ஃபோட்டோவை தான் ஏஞ்சலா எடுத்து ஃபேக் அக்கௌண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. டோனர்ஸ் அனுப்பின பணம் எல்லாம் எங்கே போச்சுன்னு இப்போ தான் ஹீரோயினுக்கும் ஆன்ட்டிக்கும் புரியுது. டொனேஷன் பணம் எல்லாத்தையுமே ஏஞ்சலாவோட அக்கௌண்ட்டுக்கு தான் போயிருக்கு. இந்த ஸ்கேம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ஐரின் கடைசியாக கலெக்ட் பண்ணிக்காங்க. ஃபவுண்டேஷனோட அக்கௌண்ட்டில் ஹீரோயினை மிரட்டுற மாதிரி கமெண்ட் போட்ட ஃபேக் யூஸரும் ஏஞ்சலாவை தான் இருக்கும்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. ஏஞ்சலா பண்ண ஃப்ராடையும் ஐரின் வெளி உலகத்துக்கு சொல்லலைன்னு ஆன்ட்டிக்கு சந்தேகம் வருது. ஐரின் ஏஞ்சலாவை தான் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவங்க வெயிட் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஐரின் காணாமல் போன அதே நாள் அவங்க அக்கௌண்ட்டில் 1.5 லட்சம் டெபாசிட் ஆயிருக்கதா ஹீரோ சொன்னார்ல. ஒருவேளை அந்த பணம் தப்பு பண்ணவங்க கிட்டேருந்து ஐரின் பிளாக்மெயில் பண்ணி வாங்கின பணமாக கூட இருக்கலாம். எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஐரின் ஒன்றும் அவ்வளோ நல்லவங்களா இல்லாமல் கூட இருக்கலான்னு ஹீரோயினுக்கு தோணுது. உயிருக்கு போராடுற குழந்தைங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை போய் திருடுறதுக்கு எப்படி தான் அவங்களுக்குலாம் மனசு வருதோன்னு ஆன்ட்டி வருத்தமாக பேசுகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ஏஞ்சலா ஃபாலோ பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாங்க. இதே நேரம் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனில் எட்ஜர் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு கலீக் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு பார்த்தா எட்ஜர் தான் பிரைம் சஸ்பெக்ட். ஆனால் எட்ஜர் தான் ஐரினை எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறாரு. கொலை நடந்த டைமில் எட்ஜர் வேற எங்கேயோ இருக்கிறதாவும் சொல்கிறாரு. ஆனால் ஆலிபையை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அங்கே யாருமே இல்லை. டிவியில் மக்கள் என்னையை பார்க்கணும், ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டேனே தவிர மற்றபடி ஒரு எறும்பை கூட நான் கொல்ல மாட்டேன்னு எட்ஜர் பாவமாக சொல்கிறாரு. இவர் கண்டிப்பாக ஒரு கில்லராக இருக்க முடியாதுன்னு ஹீரோக்கு தோணுது.
அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. ஒரு பார்க்கிங் லாட்டில் காரில் உட்காந்துக்கிட்டே ஹீரோயின் வாட்ச் பண்ணுறாங்க. அப்போ ஏஞ்சலா நடந்து போகிறத பார்த்து ஹீரோயின் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாருக்கு ஏஞ்சலா போய் ஒரு லேடி பக்கத்தில் உட்காராங்க. அது வேறு யாரும் இல்லை, கலீக் தான். கலீக் ஏஞ்சலா பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவங்களோட ஹேண்ட்பேக்கில் ஒரு என்வெலப்பை வச்சுட்டு போகிறாங்க. இதை ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க. அந்த என்வெலப்பை ஹீரோயின் ஈஸியாக எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. காருக்கு என்வெலப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நிறைய பணம் இருக்குது. ஏஞ்சலா பண்ண ஸ்கேமில் கலீகும் உடந்தையாக இருந்திருக்காங்கன்னு ஹீரோயினுக்கு புரியுது. உடனே ஹீரோ மீட் பண்ணி அந்த என்வெலப்பை காட்டுறாங்க. ஐரனோட லேப்டாப்பில் அந்த டாக்குமெண்ட்ஸை ஏற்கனவே ஹீரோக்கு அனுப்பிட்டாங்க போல். அதில் இருக்கிற எவிடன்ஸை வச்சு ஏஞ்சலா அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸை ஹீரோ அனுப்பி வச்சிருக்காரு. ஸோ ஏஞ்சலாக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்டு கலீக் தான் ஹீரோயின் சொல்கிறத ஹீரோவால் நம்பவே முடியல. கலீக் ஒன்றும் நியூஸ்க்காகலாம் ஐரனோட கொலைகேஸில் ஆர்வமாக இல்லை, இன்வெஸ்டிகேஷனில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆர்வமாக இருந்திருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் கலீக் ஏன் ஐரனை கொலை பண்ணணும்? ஐரன் கலெக்ட் பண்ணி வச்ச எவிடன்ஸில் கலீகோட பேரே இல்லை. ஐரனே இல்லாமல் போயிட்டா ஸ்கேமில் கலீக் இன்வால்வ் ஆனது யாருக்குமே தெரியாதுல, அதனால தான் ஐரன் கொலை செய்யப்பட்டிருக்கலான்னு ஹீரோயின் ஒரு தியரியை சொல்கிறாங்க. கலீக் ஸ்கேமில் இன்வால்வ் ஆனதுக்கு எவிடன்ஸ் கிடைச்சா அவங்கள அரெஸ்ட் பண்ணலான்னு ஹீரோ சொல்கிறாரு. கலீக் வாயாலே உண்மையை வர வைக்க ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ட்ரெஸ்ஸுக்குள்ளே மைக் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு மேகசின் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஹீரோ வெளியே வேன்லேருந்து மைக்கில் கேட்குற ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. கலீக் ஆஃபீஸில் ஐரனோட பொசிஷனுக்கு வரணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருக்காங்க போல். கலீக் ஐரனோட கேபினுக்கு போய் அவங்களோட சீட்டில் உட்காந்து இனிமேல் இது என்னோட கேபின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் அங்கே கலீக்கிட்ட கேஷுவலாக பேச்சு கொடுக்குறாங்க. உங்கள் சீக்ரெட் சோர்ஸ்ன்னு அடிக்கடி சொல்கிறீங்களே, அது யாருன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுல்ல, அது சேஃப்டி இல்லைன்னு கலீக் சொல்கிறாங்க. சேரிட்டி ஈவெண்ட் பற்றி ஐரன் உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு ஹீரோயின் கேட்க கலீக் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஐரனோட லேப்டாப்பில் நீங்களும் ஏஞ்சலாவும் சேர்ந்து பண்ண ஸ்கேமை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்கேன்னு ஹீரோயின் போட்டு வாங்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ கலீகோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. ஐரனை கொலை பண்ணி எட்ஜரை சஸ்பெக்ட் ஆக்குனது நீங்கள் தானேன்னு ஹீரோயின் டைரக்டாகவே சொல்ல கலீக் கன் எடுத்து காட்டுறாங்க. கத்தியை கீழே போடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ட்ரெஸ்ஸுக்குள்ளே அந்த மைக்கை கலீக் கட் பண்ணி விடுறாங்க. ஹீரோயின் கிட்ட கத்தியே இல்லை, அப்படியே கலீக் அப்படி சொன்னாங்கன்னா ஹீரோயினை ஷூட் பண்ணிட்டு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஷூட் பண்ணதா சொல்லி தப்பிக்கதான். ஹீரோ அலர்ட் ஆகி வேனை விட்டு இறங்குறாரு. ஹீரோயின் ஐரனோட அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆன $1,00,000 பற்றி கலீக் கிட்ட கேட்குறாங்க. அது கலீக் டெபாசிட் பண்ண பணம் தான். ஸ்கேமில் கலீகும் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே அதுக்கு எவிடன்ஸ் வேணுமேனு ஐரன் யோசிச்சிருக்காங்க. கலீக் கிட்ட பிளாக்மெயில் பண்ணி பணத்தை வாங்குற மாதிரி ஐரன் நடிச்சிருக்காங்க. கேம் ஷோவில் கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணதுக்கப்புறம் ஐரன் பேசினப்போ ஒரு டயலாக் சொன்னாங்கல்ல, இந்த பணம் அநியாயத்தை வெளியே கொண்டு வர எனக்கு உதவியாக இருக்கும்னு. அந்த டயலாக ஐரன் சும்மாலாம் சொல்லலை. கலீக் டெபாசிட் பண்ண பணத்தை வச்சு அவங்கள எக்ஸ்போஸ் பண்ண போகிறது தான் இன்டைரக்டாக சொல்லியிருந்திருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் கலீக் ஐரனை அடுத்த நாளே கொலை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கலீகே கன்ஃபர்ஸ் பண்ணதும் ஹீரோயின் கலீக் கூட சண்டை போட்டு அவங்க கையில் அந்த கன்னை வாங்குறாங்க. இப்போ ஹீரோ அங்கே கலீக் அரெஸ்ட் பண்ணுறாரு. ட்விஸ்ட் என்னன்னா, கலீக் இவ்வளோ நேரம் பேசினதை ஹீரோயின் தன்னோட ஃபோன்லேயும் ரெக்கார்ட் பண்ணிக்காங்க. ஐரன் கொலை கேஸு சால்வ் ஆனது மட்டும் இல்லை, ஐரன் உண்மையிலே நல்லவங்க தாங்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஐரன் ஆசைப்பட்ட மாதிரி ஜேர்னலிஸ்டும் கிரைகும் மேரேஜ் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாங்க. ஐரன் காட்டின பாதையிலேயே அநியாயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி புது வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறத ஜேர்னலிஸ்ட் சொல்கிறாங்க. சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்காக ஜேர்னலிஸ்ட் கலெக்ட் பண்ண ஃபண்டை ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. ஆன்டி பிளான் பண்ணி இந்த சேரிட்டி ஈவெண்ட்டு ஸ்கேமால் நடக்காமல் போனாலும் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஹீரோயினும் ஆன்ட்டியும் பெர்ஃபார்ம் பண்ணி அங்கே இருக்கிற குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துகிறாங்க. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.